இந்த மில்க் டைப்பருக்கு இவ்ளோ பிரைஸ் குடுத்து வாங்குறது உண்மையாவே வொர்த்தா? அத கண்டுபிடிக்க தான் நான் இந்த டைப்பர ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் பண்ணல. கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லேயரும் கட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மில்க் டைப்பருடைய சர்டிஃபிகேஷன்ஸ், லேப் ரிப்போர்ட் எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு கேள்வி தான். இந்த டைப்பருக்கு இவ்ளோ பிரைஸ் குடுக்குறது உண்மையாவே வொர்த்தா? அப்போ யார் இந்த டைப்பர யூஸ் பண்ணலாம்? யாருக்கு இந்த டைப்பர் தேவையே இல்ல? எப்போ இந்த டைப்பர சூஸ் பண்ணலாம்? இந்த எல்லா கேள்விக்கும் ஒரு டைப்பர் ஷாப் ஓனர் மட்டும் இல்லாம, ஆஸ் எ ஃபாதரா நான் என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இது மில்க் டைப்புடைய நியூபார்ன் பேக். இங்க பார்த்தீங்கன்னா, அப் டூ 5 கேஜி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல 22 டைப்பர்ஸ் வரும். இதோட பேக்கேஜிங் டெஃபினெட்லி பிரீமியம் லுக் அண்ட் ஃபீலா இருக்கு. இந்த டைப்பர் பார்த்த உடனே எனக்கு 2 திங்ஸ் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோடைய டிரான்ஸ்பரன்சி. டைப்பர்ல யூஸ் ஆகுற மெட்டீரியல்ஸ டிரான்ஸ்பரன்ட்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியால இருக்கிற எந்த ஒரு பிரீமியம் பிராண்ட்ஸும் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்ட்டா மென்ஷன் பண்ணது கிடையாது. இந்த பேக்ல பார்த்தீங்கன்னா, அதோட ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். இந்த டைப்பர ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ஃப்ரண்ட் வியூ. நான் ஒரு டைப்பர இப்போ புல் பண்ண போறோம். இந்த டைப்பே இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டைப்பர். பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இதில பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் இல்ல. நெறைய டைப்பர்ல பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸ் விசிபிளா இருக்கும். இது அது பசங்க விளையாடும்போது, அவங்க வாயில போறதுக்கு நெறைய சான்சஸா இருக்கு. இப்போ கண்டிப்பா இதோடைய டாப் ஷீட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இதில எந்த த்ரெட்டும் விசிபிள் இல்ல. பட் இத வச்சு நம்ம வந்து குவாலிட்டிய டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதோட இன்சைட் பார்க்கலாம். இங்க ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் குடுத்துருக்காங்க. யூசுவலி நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் பிராண்ட்ல இந்த மாரி எலாஸ்டிக் இருக்காது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது ஃப்ரண்ட். இதோட ஃப்ரண்ட்டு. இது இது பார்த்தீங்கன்னா, இதோட சென்டர். நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கு. இந்த சைட் லேயர்ஸ் 3டி லீக் கார்ட் சொல்லுவாங்க. பரவால்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிஷ்னல் கார்டு குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, 2 லேயர் வரும். இதுதான் அந்த 3டி லீக் கார்டு. யூரின் மோஷன வந்து லீக் ஆகுறது பிரிவென்ட் பண்ணும். இது அடிஷ்னல் ஒரு லேயரு. டைப்பர் வந்து அவுட்டர் எவ்வளோ சாஃப்ட் இருக்கு அது மேட்டரே கிடையாது. இன்சைட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா, இதுதான் பசங்களுடைய ஸ்கின்ல ஆல்மோஸ்ட் 10 to 12 ஹவர்ஸ் வந்து கான்டாக்ட்ல இருக்கும். ஸோ இது எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு அதுதான் மேட்டர். இதில என்ன லோஷன்ஸ், இதில என்ன கெமிக்கல் அவங்க ஆட் பண்றாங்க, அத வச்சு தான் பேபிக்கு ரேஷ் வருமா வராதா அது வந்து டிசைட் ஆகும். ஸோ ப்ளஸ் இதில பார்த்தீங்கன்னா, இந்த டைனி டாட்ஸ் நான் ஜூம்ல காட்டுறேன். நெறைய டாட்ஸ் பார்த்தீங்கன்னா விசிபிளா இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கோபிக் ஹோல்ஸ் சொல்லுவாங்க. இது யூரின வந்து குயிக்கா அப்சர்வ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் இருக்கு. 3 லைன்ஸ் இருக்கு பாருங்க. இது இண்டிகேட்டர். இது வந்து வெட்னஸ் ஆனா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும். எல்லோலேருந்து கிரீன் ஆர் ப்ளூக்கு வந்து டர்ன் ஆயிடும். இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒன் திங் நோட்டீஸ் பண்ணது நேவல் கட் இல்ல. அது இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இவன் தான் இது இஷ்யூஸ் கிடையாது. மோஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஃபோல்ட் பண்ணி கூட இந்த மாரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் டைப்பரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட். நான் இப்போ ஒவ்வொரு லேயரா கட் பண்ணி உங்கள காட்டப் போறேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் தான் பார்த்தீங்கன்னா, பேபியோட ஸ்கின் கான்டாக்ட்ல இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லேயர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். நான் ஒண்ணு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஏடிஎல்ன்னு சொல்லுவாங்க. அக்யூசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் லேயர். இது என்ன பண்ணும்னா, யூரின அப்சர்வ் பண்ணி ஒரே இடத்துல தேங்க விடாது. ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நெறைய நீங்க பார்த்தீங்கன்னா,
நார்மல் பட்ஜெட் டைப்பரில் இந்த ஏடிஎல் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதனால தான் சாகினஸ் இருக்கும். ஒரு இடத்துல தேங்கிரும். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு லேயர், இது செகண்ட் லேயர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎல் ஷீட் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கனாலே டஸ்ட்டு மாதிரி இருக்கு பாருங்க, ஒயிட் கலர் டஸ்ட்டு. இதுதான் எஸ்ஏபி சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு டஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூரின் பட்டுச்சுன்னா இது யூரினை லாக் பண்ணிடும். ஒரு கிறிஸ்டல் ஜெல் மாதிரி வந்து டர்ன் ஆகிடும். இது வந்து மீட்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இன்ஜினியர்ட் எஸ்ஏபி ஜெல்லுன்னு சொல்கிறாங்க. இது வந்து டாப் குவாலிட்டி. இதில் எந்த வித மிக்ஸும் கிடையாது. 100% பியூரிட்டின்னு சொல்கிறாங்க அவங்க. இது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைப்பரில் 10 லேயர்ஸ் இருக்குதுன்னு, 10 or 9 லேயர்ஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தெரியுது. 1, 2 இருக்குது. இது 3, 4, 5, 6. அந்த எஸ்ஏபி ஜெல்லுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் இருக்குது. இந்த லேயர் கூட வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து ப்ரீத்தபிளாக இருக்கணும். ப்ரீத்தபிள் இருந்தால் தான் பேபிக்கு பார்த்தீங்கன்னா ரேஷ் இருக்காது, ஸ்வெட்டிங் ஆகாது. எவ்வளோ ப்ரீத்தபிளாக இருக்கோ அவ்வளோ வந்து நல்லது. இவந்தோ அதே டைம் பார்த்தீங்கன்னா டைப்பரை லீக்கும் பண்ணக்கூடாது. ரொம்ப இதில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா பசங்க விளையாடும்போது உக்காரும்போது வந்து டைப்பர் வந்து பேக்கில் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் பெருசு. ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த எஸ்ஏபிக்கு அடுத்து ஒரு லேயர் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டைப்பருடைய பேக் ஷீட் இருக்குது. இதுதான் பிரிண்ட் பண்ணுவாங்க. பிராண்டட் நேம். இது ஆல்மோஸ்ட் ஒரு டைப் ஆஃப் சிந்தட்டிக்காக இருக்கும். இந்த டைப்பரில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதுவும் ஒரு டைப்பரில் இம்பார்ட்டன்ட் தான். யூரினை வந்து லீக் ஆகிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ண. ப்ளஸ் ஆல்மோஸ்ட் நாம் டச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் தான். இதுவும் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்குது. டைப்பருடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீலாக இருக்குது. ஸோ இதோட எலாஸ்டிக்கு, இதோட ஜெல் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஒன் திங் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதோடைய வந்து அட்ஜஸ்டபிள் டேப் வந்து ரிவ்யூ பண்ணலை. இதுவும் டைப்பரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய டைப்பரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு வாட்டி போட்டால் அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகாது. ஸோ இதோட குவாலிட்டி பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட்லேயே காட்டுறேன் பாருங்கள். பரவாயில்ல, நிறைய க்ரிப்பில் இருக்குது. மல்டிபிள் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது கூட நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் வந்து டைப்பர் போட்ட பிறகு நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ ஓவரால் டைப்பர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியனில் ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த டைப்பருடைய வெயிட் செக் பண்ணலாம். 25 கிராம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த டைப்பருடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். நான் அப்ராக்சிமேட்லி 150 ml வாட்டர் யூஸ் பண்ணுறேன். குயிக்காக வாட்டர் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ 10 செகண்ட் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வாட்டர் மேலே ஒன்றும் இருக்குது. இது நார்மல் தான். இன்னொரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஷீட்டில் வெட்னஸ் கம்ப்ளீட்டாக இல்லை. டைப்பர் வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைன். இப்போ ரிமைனிங் வாட்டரையும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த டைப்பர் பல்கி ஆகலை. இதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட். சரி, இப்போ டைப்பரை கட் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணலாம். போரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர் இருக்குது. ஜெல்லோ பார்த்தீங்கன்னா பல்கியாக இல்லை. லேயர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகுனா சம் ஆஃப் த டைம் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த ஜெல் பசங்களுடைய ஸ்கின்னில் ஒட்டிக்கும். எனக்கு பர்சனலி இந்த ஜெல் நல்லா ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு தெரியுது. ஓவரால் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் மேனுஃபேக்சர் சொல்கிற அப்சர்பன்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குதுன்னு எனக்கு தோணுது.
இந்த டைப்பரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிளைம்ஸ் தான். இங்க பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் 1 இல்ல 2 இல்ல நெறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இங்க பேக்ல பார்த்தீங்கன்னா, ராஷ் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்றாங்க. கீழ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ன்னு சொல்றாங்க. கிளினிக்கலி ப்ரூவன் சேஃப் சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மோர் அப்சர்பன்ட் லீக் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளைம் பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பர்ல நெறையவே இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அவங்க மென்ஷன் பண்ண இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃப்ரம் 728 ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். நான் இத நம்புற மாரியே எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்துலான்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்ல போனேன். மேல பார்த்தீங்கன்னா, மெனு இருக்கு. அது கிளிக் பண்ணீங்கன்னா, சர்டிஃபிகேஷனுன்னு இருக்கு. அது கிளிக் பண்ணா, மில்க் பேபி டைப்பர் கிடைச்சிருக்கு. எல்லா சர்டிஃபிகேஷனும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎஸ் ரிப்போர்ட்ன்னு இருக்கு. சரி, சி ஃபுல் ரிப்போர்ட் கிளிக் பண்ணலாம். ஒரு ரிப்போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு. வியூ ஃபுல் ரிப்போர்ட் கிளிக் பண்றேன். ஓஎம்ஜி! இங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா 44 பேஜஸ் இருக்கு. சரி, இத டவுன்லோட் பண்ணி என்னதான் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, இந்த எஃப்ஜிஎஸ் ரிப்போர்ட் பார்த்தா எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் டெர்ம்ஸா இருந்துச்சு. ஸோ சிம்பிளா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ChatGPTல அப்லோட் பண்ணி இந்த ரிப்போர்ட்ட ரிவ்யூ பண்ண சொன்னேன். அந்த ChatGPTயோட ரிசல்ட் வச்சு உங்களுக்கு சிம்பிளா புரியிற மாரி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். பேஜ் 2ல பார்த்தீங்கன்னா, ஹேலஜன் இருக்கு. அதில குளோரின டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, என்டின்னு வந்திருக்கு. நாட் டிடெக்டட். சிம்பிளா சொல்லணும்னா, சில மேனுஃபேக்சரர் டைப்பர் மெட்டீரியல்ஸ ப்ளீச் பண்ண குளோரின் பேஸ்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இருக்கான்னு செக் பண்ணியிருக்கு. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இல்லன்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேஜ் 2லேருந்து 23 வரைக்கும் எஸ்ஜிஎஸ் மோர் தென் 430 பிஎஃப்ஏஎஸ் கெமிக்கலுக்கு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. பிஎஃப்ஏஎஸ்னா ஃபாரெவர் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த கெமிக்கல்ஸ் என்விரான்மென்ட்ல ரொம்ப நாள் ரிமைன் ஆகும். இந்த பேஜ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கெமிக்கல்ஸ்க்கும் ரிசல்ட் என்டின்னு தான் வந்திருக்கு. பேஜ் நம்பர் 24ல பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎஸ் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஸ்க்ரீனிங்க பண்ணியிருக்காங்க. டைப்பர் 241 எஸ்விஹெச்சி சப்ஸ்டன்ஸ்க்கும் 13 பொட்டன்ஷியல் எஸ்விஹெச்சி சப்ஸ்டன்ஸ்க்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்விஹெச்சினா சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வெரி ஹை கன்சர்ன். சிம்பிளா சொல்லணும்னா, யூரோப் ஹியூமன் ஹெல்த்துக்கு கன்சர்னா கன்சிடர் பண்ற கெமிக்கல் லிஸ்ட் இது. எஸ்ஜிஎஸ் இந்த கெமிக்கல் யூரோப்பியன் சேஃப்டி ரிப்போர்ட்டிங் லிமிட்க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மில்க் டைப்பர் லாஸ்ட் பேஜ் 43ல பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎஸ் மைக்ரேட்டபிள் ஃப்ளோரசன்ட் சப்ஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளோரசன்ட் சப்ஸ்டன்ஸை ஒயிட்டனிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட்டை ஒயிட்டரும், பிரைட்டரும் ஆக்குறதுக்கு இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நாட் டிடெக்டட். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, பாஸ்ன்னு வந்திருக்கு. எஸ்ஜிஎஸ் ரிப்போர்ட் மட்டும் இல்லாம, மில்க் டைப்பர்ஸ்க்கு அதர் குளோபல் சர்டிஃபிகேஷன் கூட இருக்கு. அது என்னன்னு வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இது டெர்மா டெஸ்ட் 5 ஸ்டார் கேரண்டீட் சர்டிஃபிகேஷன். இது ஸ்கின் கம்பாட்டிபிலிட்டிக்கு குடுக்குற ஹையஸ்ட் ரேட்டிங்ல ஒண்ணு. சிம்பிளா சொல்லணும்னா, லாங் டெர்ம் யூசேஜ் கூட ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது டெர்மாடெஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் சர்டிஃபிகேஷன். இதோட சிம்பிள் மீனிங், இந்த டைப்பர் சென்சிட்டிவ் பேபீஸ்க்கு ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணி ஸ்கின்க்கு சூட்டபிளா இருக்கான்னு இண்டிபெண்டன்ட்டா கிடைச்சிருக்கிற சர்டிஃபிகேட். எஸ்பெஷலி ஃபார் நியூபார்ன் பேபீஸ். இது OEKO டெக்ஸ் ஸ்டாண்டர்ட் 100 ப்ராடக்ட் கிளாஸ் 1 சர்டிஃபிகேஷன். இதோட மீனிங், டைப்பர்ல உள்ள ஒவ்வொரு சிங்கிள் த்ரெட் நூல், டைனமிக் பிரிண்ட், வெஸ்பேண்ட், எலாஸ்டிக்ஸ்னு எல்லாத்தையும் கெமிஸ்ட்ரி செக் பண்ணி ஃபேப்ரிக்ல ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது மெடி ஆஸ்திரேலியா சர்டிஃபிகேஷன். ஃபேக்ட்ரியில சீக்ரெட்டா டாக்ஸிக் ஸ்ப்ரே கோட்டிங் இல்ல வேற ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஃப்ளோர்ல விசிபிளா இருக்கான்னு செக் பண்ணி குடுத்துருக்கிற ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அடிஷனல் கான்ஃபிடென்ட் குடுக்குது. மில்க் டைப்பரை நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தோம். அத கட் பண்ணி அதோட மெட்டீரியல் குவாலிட்டிய செக் பண்ணணும். அதுக்கு மேல பிசிக்கல் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாமே செஞ்ச பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மில்க் டைப்பர் ஏன் இவ்ளோ எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னா, இது இம்போர்ட்டட் பிராண்ட். அது மட்டும் கிடையாது. மேனுஃபேக்சரர் கிளைம் பண்ற மாரி, இதோடைய இண்டிபெண்டன்ட் சர்டிஃபிகேஷன், லேப் ரிப்போர்ட்ஸ், பிரீமியம் குவாலிட்டி, ஸ்கின் லெவல் கம்ஃபர்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இதோடைய பிரைஸ் ஜஸ்டிஃபை ஆகுது. எல்லா பேரண்ட்ஸும் இந்த மில்க் டைப்பர் வாங்கணுமா? என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க இப்ப யூஸ் பண்ற டைப்பர்ல உங்க பேபிக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, நல்லா தூங்குது, லீக்கேஜ் இல்ல, உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா, நீங்க அதே பிராண்ட கன்டின்யூ பண்ணலாம். அதே உங்க பேபிக்கு அடிக்கடி ரேஷ் வருது, லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு,
உங்களுக்கு நெறைய டைப்பர் பிராண்ட் சேஞ்ச் பண்ணியும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லன்னா, நீங்க கண்டிப்பா மில்க் டைப்பர ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மில்க் டைப்பர்ஸ் நம்ம ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இதுல 2 மாடல் வரும். டேப் மாடல் அண்ட் பேண்ட் மாடல். டேப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூ பார்ன் எஸ், எம், எல், எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. பேண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம், எல், எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. இதோட குவான்டிட்டீஸ் அண்ட் எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. லாங் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஹை அப்சார்ப் டைப்பர் வேணும்னா, கண்டிப்பா நீங்க மில்க் டைப்பர ட்ரை பண்ணலாம். உங்க பசங்க நைட்ல தூங்கும்போது லாங் ஹவர்ஸ் அப்சர்வ் ஆகுற மாரி டைப்பர் வேணும்னா, கண்டிப்பா நீங்க மில்க் டைப்பர ட்ரை பண்ணலாம். எக்ஸ்டென்சிவா லேப்ல டெஸ்ட் பண்ணின பிரீமியம் டைப்பர் தான் வேணும்னா, நீங்க கண்டிப்பா மில்க்க ட்ரை பண்ணலாம். டைப்பர்ல பெஸ்ட்டுன்னு எந்த பிராண்டும் கிடையாது. உங்க பேபிக்கு, உங்க பேபியுடைய ஸ்கின்னுக்கு எந்த டைப்பர் மோஸ்ட் சூட்டபிளா இருக்கோ, அந்த டைப்பர் தான் பெஸ்ட் டைப்பர். அது நீங்க யூஸ் பண்ற கரண்ட் பிராண்டா கூட இருக்கலாம். இல்ல இந்த மில்க் டைப்பரா கூட இருக்கலாம். நான் யூசுவலா பேரண்ட்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் 3 ஆர் 6 மந்த்க்கு இந்த மாரி ஒரு பிரீமியம் டைப்பர உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 0 டூ 6 மந்த் பசங்களுக்கு கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். அப்போதான் அவங்க ப்ராப்பரா தூங்குவாங்க. 0 டூ 6 மந்த் வரைக்கும் இந்த மாரி ஒரு பிரீமியம் டைப்பர நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பட்ஜெட் ஏத்த மாரி பேபியுடைய டைப்பர் யூசேஜ்க்கு மாரி நீங்க வேற பிராண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆஸ் எ டைப்பர் ஷாப் ஓனர் மட்டும் இல்லாம, ஆஸ் எ ஃபாதரா இந்த டைப்பருக்கு நீங்க எதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ண போறீங்கன்னு சொல்லி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பா இப்போ டிசிஷன் உங்களோடது தான். இந்த ரிவ்யூ, இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நான் செஞ்சது. ஆல்மோஸ்ட் நான் இதுல 1 வீக் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இந்த டீட்டெயில் ரிப்போர்ட்ட குடுத்துருக்கேன். இந்த மில்க் டைப்பருக்கு ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா நான் ரெஸ்பான்ஸ் தரேன்.